மொட்டை மாடி வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? வீட்டில் அதிக பொறுப்பு இருக்கிறவங்க, வெளியே போக முடியாதவங்க ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் மொட்டை மாடி வாக்கிங் தான். மொட்டை மாடி வாக்கிங்கில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. இது நான் சொல்லலை, WHO-வும் அமெரிக்கன் ஹார்ட் ஹெல்த் அசோசியேஷனும் சேர்ந்து சொல்கிறாங்க. இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்தும், ஹார்மோனை சமநிலையாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், இருதய நலனை பாதுகாக்கும், அதே மாதிரி உடல் எடையை குறைக்கிறதோட மன அழுத்தத்தையும் குறைக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. தினமும் 30லேருந்து 45 நிமிஷம், அப்படி இல்லைன்னா 6000லேருந்து 8000 அடிகள் கணக்குக்கு ஒரு இலக்கு வச்சு நடக்கணும். நமக்கு சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல செருப்பு போட்டுக்கிட்டு உங்களை கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நடந்துக்கலாம். அப்படி இல்லை, நடுவில் ஏதாவது கேப் வேணும் இல்லை பிரேக் வேணும் அப்படின்னா தாராளமாக அதை எடுத்துகிட்டு கூட நீங்கள் வாக்கிங்கை கண்டினியூ பண்ணிக்கலாம். இதில் கன்சிஸ்டன்சி தான் முக்கியமேன்றது தவிர கண்டினியூவஸாக பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. பெரிய ஜிம்முக்கெல்லாம் போய் ஒர்க் அவுட் பண்ணால் தான் ஒர்க் அவுட்டுன்றது இல்லை. நம்ம வீட்டு மொட்டை மாடியிலே ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரியும்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.